ஹாய் பர்னி. ஹாய் ஸ்ருதி. ஹாய் பர்னி. ஸ்டார் ஆஃப் தி டே. வெல்கம். தேங்க்ஸ். இந்தா. Thank you. பர்னி, வாட் இஸ் திஸ்? ஃபேமிலியோட வான்னு சொல்லி தானே நான் உன்னை இன்வைட் பண்ணேன். என்ன தனியா வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, என் ஃபேமிலியில் ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்கு. அதான் சரி நாம மட்டும் போயிட்டு வந்துடலான்னு வந்தேன். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். இவ அப்பா இவ குடும்பத்தோட வருவான்னு சொன்னாரே, என்ன இது? ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருந்தாலும் உள்ள அலோவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கங்க. என் வேலை போயிடும், உள்ள அலோவ் பண்ண முடியாதுங்க. என்னையா இது? கேளுங்க, புரிஞ்சுக்கங்க. இல்ல என் சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருந்தா உள்ள அலோவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கயா. எங்க வேலை போயிடும். போறீங்களா இல்லையா? என்ன பரணி, தனியாவா வந்த? நீங்களா? ஏன் நான் எல்லாம் கோட்டு சுட்டின்னு இந்த கெட்டப்லாம் போடக்கூடாதா? சரி, எங்க உன் கூட்டம், பட்டிக்காட்டு கூட்டம்? யார சொல்றீங்க? சம்முவத்தையும் என் அண்ணனையும் தான் சொல்லுதாரு. அவங்க பட்டிக்காட்டவங்களாம், இவரு பட்டணத்துக்காரராம். நான் பட்டணத்துக்காரன் தான். பாத்தீல ட்ரெஸ். அந்த பட்டி காட்டானுங்க வந்தாங்கன்னா இந்த செக்யூரிட்டி அவனுங்களை அடிச்சு துரத்தினானே, அந்த மாதிரி தான் அடிச்சு துரத்தி விட்டுருவானுவ. அதான் அவனை கூட்டிட்டு வரதுக்கே அசிங்கப்பட்டுக்கிட்டு இவன் அவனை அங்கேயே விட்டு வந்துட்டான். இல்ல பரணி, குடும்பத்தோட அவமானப்படுத்தலான்னு நினைச்சா அதுக்கு சான்ஸ் இல்லாம பண்ணிட்டாளே. ஸ்ருதி, உள்ள போலாமா? ஓ எஸ் பர்னி, உள்ள போலாம். அங்கிள் ஆண்டி வாங்க. வா வா, வா பரணி. கம்மு கம்மு கம்முன்னு கம்மு. ஹாய் பர்னி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பை. சரி. எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. நாமளும் கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? ச்சே, வரேன்னு சொல்லியும் கூட்டிட்டு வராம விட்டது என்னோட தப்பு தான். இல்ல சொல்ல. டேய், ரொம்ப வருத்தமா இருக்குடா. எல்லாரும் உங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கலாம்டா. நீதாம்ல எங்களை வரவனான்னு சொன்ன. எல்லாம் என்னோட தப்பு தான். ச்சே, என்னோட முட்டாள்தனம் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்னு இப்பதான் புரியுது. ச்சே, நீயாவது கூட வந்திருக்கலாம்டா. இல்லை, நீ சந்தோஷமா இருக்கணும்ல. உன்னை சந்தோஷப்படுத்தி பாக்குறதானே எங்க வேலையே. டேய், என்ன சொல்ற? உனக்கு என்னல வருத்தம்? நீங்க எல்லாரும் என் கூட இல்லாததுதான் ஒரே வருத்தம். அப்ப நாங்க உன் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்பல்ல? இருப்பேன். ஆனா இப்ப அதுக்கு என்ன வழி? நீ அங்க திருச்செந்தூர்ல இருக்க, நான் இங்க சென்னையில இருக்கேன். உன் தங்கச்சிங்களும் அங்க ஆளுக்கு ஒரு வேலையா இருப்பாளுங்க. எப்படி எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வர வைக்க முடியும்? சண்முகம் மேஜிக்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆரம்பிச்சிட்டான். உண்மையிலே ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்படியே கொஞ்சம் சத்த வெளில வாயேன். வெளியில வாயேன்னு சொல்லுதே. டேய், என்னடா சொல்ற? இப்ப எதுக்கு வெளிய வர சொல்ற? நான் சொன்னா வர மாட்டியா? டேய், என்னடா விளையாடுறியா? வெளியில வாயேன்னு சொல்லுதே. டேய், என்னடா பண்ற? அம்மா ஸ்ருதி, இங்க வா வா வா. அங்கிள், நானு அநேகம் அந்த வெறுப்பைய வாரான் தான் நினைக்கேன். ரியலி? பர்னி யாரும் வரலன்னு சொன்னாலே. எப்படி வாராம போவான் இந்த ஃபங்க்ஷனுக்கு? ஏன்னா நான் உருட்டு அப்படி இல்ல. அவன் வராம இருக்கவே மாட்டான். இப்ப நான் என்ன செய்யட்டும் அங்கிள்? எப்படி அவன் பரதேசி கோலத்துல தான் வருவான். அவன் அங்கேயே வாசல்லையே நிக்க சொல்லி இந்த செக்யூரிட்டியை வச்சு அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. முடிஞ்சா அது அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு காட்டு. ஓகே அங்கிள், உடனே நான் பண்றேன்.
மேடம். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க. சொல்லுங்க மேடம். வேஷ்டி சட்டை நெத்தில போட்டு சரி மீன் மார்க்கெட்டுக்கு வர மாதிரியே வருவாங்க. யாரு வந்தாலும் உள்ள விடவே கூடாது. மேடம். ஏற்கனவே வேஷ்டி சட்டையோட வந்தாங்க, யாரையும் நாங்க உள்ள விடல மேடம். இவங்க ரொம்ப ஸ்பெஷல். உள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி போ. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ சண்முகம். இது யாரு, கவர்னரா? நாமளும் வெல்கம் பண்ணுவோம். ஆறு பாத்துக்கிட்டே போற, இங்க வா. இன்னும் எவ்வளவு பெரிய வண்டி பணக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. என்னவோ நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. போயா. நான் முதல்ல வெல்கம் பண்ணுதேன். வெல்கம். Feeling it right, don't you gotta check and deal with now this crazy play, you're making it raw. Gods be really colors on night drop. You see me when the flashes pop. Who needs a glassy that you make me stop? Ricky got me and your vision this right. என்ன மலேசியால இருந்து வரீங்களா? தத்தோவா? தத்தோ இல்ல, சம்மோ. எங்கேயோ கேட்ட குரல். புரியல. மாமனார சம்பவம் செய்யறதுக்காக வந்திருக்கான் இந்த சம்முவா. சம்மோ ஃப்ரம் திருநெல்வேலி. ஹேய் பரணி, how are you? டேய், என்னடா இது? எப்படி? சூப்பர்டா. மாமனார இது எப்படி? இவ்ளோ பெரிய கார்ல நீ மட்டுமா தனியா வந்த? ஏம்ல அங்கிட்டு பாரு. ஐயோ மாமா. Yes, it's me. ஆறு இது அரிசி முட்டைக்கு ரெயின் கோட் போட்ட மாதிரி இருக்கு. என்ன இவன் பட்டி காட்டா வண்டி மாட்டை கட்டிக்கிட்டு தான் வருவான்னு பார்த்தா இம்புட்டு பெரிய கார்ல வந்து இறங்கா. டாட். Yes, my son. All securities, come. Sir. Take it. Thank you, sir. Yes, next. Take it. Thank you, sir. Go. Sir. You take it. Thank you, Go. sir. Yes, next. Oh, hey, macha. ஐயோ மிஸ்டர் சௌந்தர பாண்டி, யூ. இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் கேப் போட்டு இருக்காங்களா, நீயும் கேப் போட்டு நிக்கிறியா? நீ சீனியர் செக்யூரிட்டின்னு நினைச்சிட்டேன். ஐம் சாரி. வெரி குட் மார்னிங் என் நண்பன் இருந்த ஃபேமிலிக்கு. இல்ல வெள்ள கட்டா. இல்ல இவன் எங்க இருந்து வந்தான்? இவனை எப்படி நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்? ஹாய். வெல்கம் சார்.
தேங்க் யூ Thank you, sir. தேங்க் யூ லவ் ஏய் ஸ்ருதி இங்க வா. ஏய் ஸ்ருதி, எங்க உன் ஃபேமிலி வரலையான்னு கேட்டல, இதோ வந்துட்டாங்க. This is my family. ஹாய் ஹாய். இல்லை விரும்பல என்ன இல்லை நீ வந்த சரி உன் அப்பனை கூட்டிட்டு வந்த சரி நீ எதுக்கு இந்த சினிமாக்கார கோஷம் எங்க பிடிச்ச எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? அப்பா, அவங்களாம் சினிமாக்காரங்கல்ல, சண்முகத்தோட தங்கச்சிங்க. மை டாட்டர்ஸ். பாருங்க, கனி. ஹாய் மாமா, how are you? வீரா. ஹாய் மாமா. உங்க மருமக இசக்கி. வணக்கங்க மாமா. நம்ம ரத்னா. ஹலோ. இதோ வெங்கடேஷும் அண்ணனும். அதுதான் மாமனாரே, அந்த சோடா முடிய போடணும்ன்றது கூலிங் கிளாஸ்ல உனக்கு தேவையா? முன்னாடி ஆறு நிக்காண்டே தெரியாம பேசுத. ஏம்ல அத்தை எங்க வந்திருக்காங்க? இரு. என்ன அத்தை கவுன் போடலையா? ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அம்பட்டு கூட்டத்துல என்ன அப்படியே விட்டுட்டு வந்துருவீங்க? ஹேய் மை பிளட் சிஸ்டர், தெரியலையா நீ? ஐ அம் வாய் ஹோண்டம். ஹாய் அத்தை. ஆத்தி, எப்படி அழகா இருக்கீங்க எல்லாரும். ஆ. ஐயோ, என்ன ராசா மாதிரில இருக்காரு. எத்தா எப்படி இருக்கு நம்ம கெட்டப்? அருமையா இருக்குன்னு. அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்க. அப்படியா? அறிவு கட்டவள, நீ அமிதாப் பச்சனை பார்த்திருக்கியா? நீ இவரை போய் ஸ்டமக் பர்னிங். ஆமாண்ணே. ஏம்ல பரணி, இப்ப நீ ஆப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூடா. நாங்க இப்படி வரணும் தானே நீ ஆசைப்பட்டது? எப்படி அதே மாதிரி வந்துட்டுமா? ரொம்ப ஹாப்பி. சரி வாழ, உள்ள போய் அவார்ட வாங்குவான். டேய், சாதாரணமாலாம் போக கூடாதுடா. இப்படி கைய பிடிச்சிட்டு இப்படி வந்து இப்படி போகணும். மாமனாரே, இல்ல மச்சான், நல்லா இருக்கியா? ட்ரெஸ் ஊட்டில குதிரை வாடகை விடுற மாதிரி. Come, சௌந்தரம் கம். வாடி வா வா. ரத்னா மேடம், வாங்க. அழகா இருக்கீங்க டி எல்லாரும். கை பிடிச்சிக்கங்க. உள்ளார நுழையும் போது என் கணக்கு தப்பாகுது. I welcome you all to the Medical Council Award 2025. I would like to call upon the first recipient for this ceremony, Mr. Michael Praveen. Sir. வெல்கம் டு ஆல். இப்போ இனிமே தாங்க விஷயமே இருக்கு. இது வரைக்கும் நம்ம கொடுத்த அவார்டு எல்லாமே சாதாரண அவார்டு தாங்க. ஆனால் இந்த அவார்ட் சாதனைக்குரிய அவார்டுங்க. பொதுவாகவே இந்த காலத்தில் மருத்துவத்துறைங்கிறது பணம் சம்பாதிக்கிற துறைன்னு பேரே வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் மருத்துவம்னு வந்துட்டாலே பணம் செலவழிச்சே ஆகணுன்றது கட்டாயம். ஆனால் இந்த காலத்துலேயும் ஒரு பர்சனாலிட்டி பணத்தை பற்றி கவலையே இல்லாமல் ஏழைப்பாளைகளுக்கு செலவே இல்லாமல் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு உண்மையிலே எங்களுக்கு பெருமையாக இருக்குங்க. சிட்டியில் தான் இருப்பேன், மருத்துவத்தை வச்சு பணம் சம்பாதிப்பேன்னு எந்த நோக்கமும் இல்லாமல் தன்னோட சொந்த ஊரில் தான் ஊர் மக்களுக்காக இவங்க பாடுபடுறாங்க. சின்னதா ஒரு கிளினிக், அதுவும் சொந்த செலவுல கட்டின கிளினிக். ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவம், கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களுக்கு குறைஞ்ச ஃபீஸ்ல மருத்துவம். இப்படி இவங்க செய்யறது ரொம்ப பெரிய சேவை.
we welcome டாக்டர் பரணி சண்முகம். தேங்க்யூ. இளம் வயது சாதனையாளர், மிகச்சிறந்த மானுட சேவகர் டாக்டர் திருமதி பரணி சண்முகத்தை மேடைக்கு அழைக்கிறேன். ஏமா அவ படிச்சது வேலை பார்க்கறது எல்லாம் ஒரு பெரிய சாதனை தான். ஆனா அவளை படிக்க வச்சது ஆறு? அவ அப்பன் நானு. என் பொண்ணு அவார்டு வாங்குறப்ப நான் கூட இருக்காண்டாமா? தாராளமா சார், நீங்களும் மேடைக்கு வாங்க. Really proud of you, sir. You have raised a great child. Did you inspire her to do your work in your community, or did she do it on impulse? அவர் முழிக்கிறான் பாரு, அந்த மாதிரி. Excuse me, give that. Yes. Sir, you English. ஐயா இங்கிலீஷ். ஐயே டாக்டர். நான் என்ன இப்போ டெல்றேன்னா மானத்தை வாங்காத. தேங்க்யூ. யூ ஸ்பீக்கா. எல்லாருக்கும் நன்றி. இங்க இந்த மேடையில இந்த நிமிஷம் நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே நாமளும் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் இந்த வேலை எல்லாத்தையும் நான் தனியா செஞ்சிடல. எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டமே இருந்துச்சு, இன்னமும் இருக்கு. அதான் என்னோட ஃபேமிலி. சூப்பர். முக்கியமா இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சண்முகம். இல்லை ஏம்ல ஏன் பேர சொல்லிட்டு டாக்டருக்கு படிக்கணும், சேவை செய்யணுங்கிற எல்லா எண்ணமும் எனக்கு இருந்துச்சுதான். ஆனா MBBS முடிச்சு ஹவுஸ் சர்ஜன் முடிச்சு நான் முடிவு பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். சிட்டில இருந்து சில கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னை கூப்பிட்டாங்க. ஆனா அங்க போலாமா வேண்டாமான்னு நான் டைலமால தான் இருந்தேன். அப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் ஓர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆனாரு. அப்போ அவர் எதேர்ச்சியா என்னோட வைஃப் உங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்ப்பாங்கன்னு அதை என்கிட்ட கூட கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பாத்தியா, அவன் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கா பாரு. எப்போ அவன் மண்டக்குள்ள இருக்கிறது மூளை இல்ல, கம்ப்யூட்டர். பாத்தியா, ஒன்னத்தையும் மறக்க மாட்டாவ ஆன மாதிரி. ஆறு என் மர்மம் இல்ல, சும்மாவா. அன்னைக்கு அவர் சொன்னது எனக்கு கோவமா தான் இருந்தது. என்ன கேட்காம எப்படி நீங்க இப்படி சொல்லலான்னு நான் கோவத்துல தான் இருந்தேன். பட் அந்த கிராமத்து மக்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்க நோய் குணமாக குணமாக என்னை பார்த்து கும்பிட்டாங்களே, அந்த நன்றி உணர்ச்சி என்னை ஃபுல்லா மாத்திருச்சு. அவங்களுக்குள்ள இருந்த ஏழ்மைய நான் அப்பதான் கவனிச்சேன். நம்ம கவர்மெண்ட் என்னதான் பண்ணாலும் இன்னும் மக்களுக்கு பண்ண வேண்டியது ஏராளமான விஷயம் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்பதான் நான் முடிவு பண்ணேன்,
இனி இந்த ஜனங்களை விட்டு ஒரு நாளும் நாம போகக்கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அந்த எண்ணத்தை எனக்குள்ள கொண்டு வந்தது என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சண்முகம் தான். தேங்க்யூ சண்முகம். இல்லையே என்னைய பத்தி எதுக்கல? அது மட்டும் இல்ல, தனியா கிளினிக், அதுவும் ஏழைங்களுக்குன்னு இலவசமா கிளினிக் ஆரம்பிக்கணும்னு நான் முயற்சி பண்ணப்போ எங்க பூர்வீக வீட்டை அடமானம் வச்சு எனக்கு கிளினிக் வைக்க உதவி பண்ணதும் சண்முகம் தான். வேற எந்த ஹஸ்பண்டாவது இதெல்லாம் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த விதத்துல நான் சண்முகத்தோட மனைவியா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.